முன்னாடி சொல்லியிருந்தேன் 1000 இன்குபேட்டர் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு முன்னாடி புதுசாக ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அறிமுகப்படுத்த போகிறேன். இதுதான் அந்த புதுசாக அறிமுகப்படுத்துகிற கருவி. இது பார்த்திங்கன்னா உங்கள் பண்ணை ஆடு கோழி மாடு எந்த பண்ணையாக இருந்தாலும் சரி, இது 360 டிகிரி சுற்றி உங்கள் பண்ணையை பாதுகாக்கும். இந்த பற்றி இது எப்படி செயல்படுது அப்படிங்கிற வீடியோவை நான் இந்த வீடியோவோட பின்பகுதியில் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இப்போது இந்த மிஷினை பற்றி சொல்லிடுறேன். இது 240 முட்டை வைக்கக்கூடிய இன்குபேட்டர். இது எப்படி உள்ள செயல்படுது அப்படிங்கிறத நான் உள்ள இப்போ காமிக்கிறேன். மூணு ட்ரே இருக்கு. ஒரு ட்ரேயில் 80 முட்டை வைக்கலாம். இதில் ஒரு 80, இதில் 80, இதில் 80. இது ஹேச்சரு. பட் ஓப்பன் பண்ணதுனால டெம்பரேச்சர் கம்மியானதுனால மிஷின் ஆன் ஆயிடுச்சு. இது ஒவ்வொரு இந்த ஸ்பேஸில் தான், அந்த 2 கம்பிக்கு இடையில தான் நீங்கள் முட்டையை வைக்கணும். முட்டையை நார்மலாக படுக்கோசமாக தான் வைக்கணும். முட்டை ட்ரேயில் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. நார்மலாக கோழி விட்ட உடனே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் முட்டையை வைக்கணும். இது பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த ட்ரே வந்து மூவ் ஆகும். இப்போது இந்த சைடு இருக்குன்னா 2 மணி நேரம் கழிச்சு இந்த பகுதி இங்கே வந்துடும். இங்கே வரும்போது அந்த ஒரு முட்டை 180 டிகிரி அப்படியே திரும்பிடும். அதாவது முட்டையில் நார்மலாக நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2 பகுதியிலையும் மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 பக்கம் முதல் பக்கம் பகுதி பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அடுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு பக்கம் 0வோ ஏதாவது மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பகுதிக்கு வந்துடும். அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரேக்கும் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். இது ரெக்ஸனாட் அப்படின்ற பிராண்டு. இதுதான் ஏடிஎம் மிஷினில் ஏடிஎம்க்கு வைக்கக்கூடிய மிஷின் ஃபேனு. அதிக நேரம் ஓடினாலும் பெருசாக பாதிப்பு அப்படின்றது வராது. இதுதான் நம்பர் 1 பிராண்டு. இது சென்சார். இந்த சென்சார்லாம் ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். எல்லா மிஷினையும் ஒரே மாதிரி வராது. இது ஹேச்சர். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த பல்புக்கு பக்கத்தில் மட்டும் முட்டையை வைக்காமல் மற்ற பகுதி ஃபுல்லாகவே நீங்கள் வைக்கலாம். இந்த ஃபேனில் இன்னும் இதில் கம்ப்ளீட் ஆகலை வேலை. ஃபேனில் போய் குஞ்சுகள் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்கனவே இருந்தது. இப்போது அதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு வலை போட்டுருவோம். அலுமினியத்தில் ஒரு வலை போட்டுருவோம். இந்த தண்ணி இதே மாதிரி அந்த சைடில் ஒரு பாக்ஸு, இந்த சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த அந்த அலுமினியத்தில் டச் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை நீங்கள் பெர்மனெண்ட்டாக ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பார்த்து டெய்லி நீங்கள் ஃபில் பண்ண முடியல அப்படின்னா ஒரு குளுக்கோஸ் போடுற டியூப்பை போட்டு நீங்கள் போட்டுருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபில் பண்ணிக்கிறோம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 6 ட்ராப்ஸ் விழுகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த பகுதியும் அதே மாதிரி தான். இந்த ட்ரே பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்கணும். இதில் குறையக்கூடாது. இதில் நீங்கள் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஒரு தடவைக்கு, அதாவது இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றணும். மாற்றும் போது மட்டும் ஒரு 1/2 கிராம், அதாவது 1/2 கிராம், அதாவது 2 விரல்கிட்ட இந்த மாதிரி 2 விரல்கிட்ட பிடிச்சிங்க அப்படின்னா அந்த எந்தளவுக்கு வருதோ அதை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஒரு பாக்கெட், அதாவது 5 கிராம் பாக்கெட்டு 9 ரூபாய்க்கு கிடைக்குது. அதை கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இந்த இதில் இந்த மாடல் இருக்குது. இதே தான் சேம் எல்லாத்துலேயும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. CH403 வரும், 544 வரும், 244 வரும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா பிராண்ட் எல்லாமே செலக்ட் அப்படின்ற பிராண்டில் தான் வரும். நீ இந்த மிஷினை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள்
உங்கள் பண்ணையில் நீங்கள் ஆள் எப்பயுமே இருக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டுக்கும் பண்ணைக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்குது, பண்ணை வந்து ஒரு காட்டுப்பகுதியில் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் எப்பயுமே ஆள் இருக்க முடியாது. யாராவது திருட வராங்க அப்படின்னா இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணுறது மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 4 செகண்டு 3 செகண்டு லைட் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி செட் பண்ண முடியும். அப்போது ஒரு திருடன் வர்றான் அப்படின்னா அவன் யாரோ ஆள் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் பின்வாங்கிடுவான். இந்த 5 நிமிஷங்கிறது நீங்கள் எவ்வளோ நாளும் செட் பண்ணிக்கலாம், இவ்வளோ தான் இருக்கணும் இல்லை. வெறும் 10 செகண்ட் செட் பண்ணிக்கலாம். 10 செகண்ட்லாம் போய் ஓயாமல் அடிச்சுட்டே இருந்தால் சந்தேகம் வந்துடும். அதனால் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் கழித்து ஒரு 5 செகண்ட் ஆன் பண்ணாக்க ஓரளவுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு நினைப்பு வருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து டார்ச் அடிச்சாக்க அவங்களுக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா ஃபிக்ஸடாக ஒரே இடத்துல இருக்குது, ஏதோ கரண்ட் ஏதோ பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தெரிஞ்சதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, 360 டிகிரி உங்களுக்கு சுற்றி நார்மலாக அப்படி சுற்றியே அடிக்கும். இப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆள் தான் அடிக்கிற மாதிரியே கம்ப்ளீட்டாகவே தெரியும், கொஞ்சம் கூட சந்தேகப்படுற மாதிரி இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 360 டிகிரியும் ஒரே டைமில் ஒவ்வொரு டைம் அடித்தா அதுலேயும் சந்தேகம் வரும். அதனால் ஒரு 4 செகண்ட் 5 செகண்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அரை ரவுண்டு ஒரு கிழக்கு பக்கத்தில் இப்படி அடிக்குதுன்னா அப்படியே இந்த சைட்லேருந்து அப்படியே இந்த சைடு பாதி வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆகிடும். திரும்ப இந்த சைட்லேருந்து இந்த சைடு அடிச்சுட்டு வரும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி வரும்போது கண்டிப்பாக வந்து திருட வரவங்களுக்கு ரொம்ப ஏதோ ஆள் தான் இருக்காங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் அங்கே இருக்கும்போதும் நீங்கள் சும்மா யதார்த்தமாகவே இதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா சரி அவங்க எப்பயுமே ஆள் இருக்குது இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்களால வர முடியாது. இது எப்படி செயல்படுது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் லைட் எரியுறது பார்த்தீங்கன்னா பகல் அப்படிங்கிறதுனால வெளிச்சம் தெரியாது. ஸோ நான் நைட்டில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ அது ரொட்டேட் ஆகிற மட்டும் நீங்கள் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி இங்கேருந்து அங்கே போகுது, அங்கே போயிட்டு நின்றுச்சு. இங்கேருந்து அங்கேருந்து போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட் எரியும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடும். திரும்ப நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கணும், வீடியோ ரொம்ப நேரம் ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நிமிஷம் செட் பண்ணியிருக்கேன். திரும்ப ஒரு நிமிஷத்தில் பாருங்கள் அது ஆன் ஆகி போயிட்டு திரும்ப வந்துச்சு. அதாவது ஆள் மாதிரி ஏதாவது ஒரு பக்கத்தில் மட்டும் ஃபிக்ஸடாக அடிக்காமல் சுற்றி சுற்றி ஆன் ஆகுது. நான் ஒரு நிமிஷம் சொல்லியிருந்தேன், இல்லை நான் காமிக்கிற செகண்ட்ஸ் கம்மியாக வச்சுருக்கேன், அதனால் சீக்கிரமாக வந்துடுச்சு. நன்றி. இந்த வீடியோ பற்றி பின்னாடி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது பாருங்கள், அந்த லைட் அடிக்குது, திரும்பி அடிக்குது, இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இது வீட்டுக்குள்ளே அடித்ததுனால அவ்வளோ சரியாக தெரியல. அடுத்தது இன்னும் 2 சான்ஸ் பாருங்கள். இந்த இப்போது திரும்பவும் ஆன் ஆக போகுது. அந்த ஆன் ஆயிடுச்சு. அங்கிட்டிருந்து இந்த சைடில் திரும்பி வருது, ஆஃப் ஆயிடுச்சு. திரும்பவும் அதாவது நான் வந்து இப்போது கம்மியான செகண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இன்னும் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்ட் செட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 செகண்ட்ஸோ 10 செகண்ட்ஸோ நீங்கள் செட் பண்ணலாம். இந்த பாருங்கள், இப்போவும் நல்லா தெரியுது. திரும்பவும் ஆன் ஆக போகுது. அந்த பாருங்கள், இந்த சைடில் வந்து திரும்ப அந்த சைடு திரும்பிடுச்சு. இது மாதிரி சுற்றி சுற்றி அடிக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.